Welcome to UPSC Vinod. So now on our channel, art and culture. Pala period is the most significant phase in the history of Buddhism in India. So enumerate. So Pala period. Question first teliva gavaninga. So Pala period is the most significant phase in Indian history of Buddhism. So first one நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चनல நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து பாலா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா புத்திசம். ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய பீரியட் மீன்ஸ் பாயிண்ட்ஸ். எனுமரேட். ஸோ இந்த கொஷனுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுத போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்ச வரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எழுதணும். ஓகே, எப்படி த பாலா டைனாசிட்டி ஃபர்ஸ்ட் வந்து த பாலா டைனாசிட்டி இஸ் பிலாங்ஸ் டு 18th to 12th century under the ruler like Gopala were the great patronage of patrons of Mahayana Buddhism. So Mahayana Buddhism first வந்து பாத்தீங்க அப்படின்னா the Pala dynasty belongs to 8th to 12th century CE. So CE அப்படிங்கிறது கண்டிப்பாக எழுதணும். under the ruler like Gopala were the great patrons of Mahayana Buddhism which flourished under their region. So ரொம்ப சிம்பிள். பாலாவோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 8th to 12th century அப்படிங்கிறது எழுதிடுறோம். எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா he professed Mahayana Buddhism. Mahayana Buddhism என்ன டைப் ஆஃப் புத்திசம்? ஹீனாயனாவா மகாயானாவானா மகாயானா புத்திசம். ஸோ which flourished under their region. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அதுக்கு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலா பீரியட் இன் புத்திசம். ஸோ என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? ராயல் பேட்ரனேஜ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ராயல் பேட்ரனேஜ். ரூலர்ஸ் லைக் தர்மபாலா அண்ட் தேவபாலா வர் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் மகாயானா அண்ட் வஜ்ரயானா புத்திசம். ஸோ அதாவது பேரோடையே மென்ஷன் பண்ணிடுறோம். ரூலர்ஸ் லைக் தர்மபாலா அண்ட் தேவபாலா அண்ட் தேவபாலா வேர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் மகாயானா அண்ட் வஜ்ரயானா புத்திசம். ஸோ யார்? தர்மபாலா அண்ட் தேவபாலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியதே மேப். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். மேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த இந்தியாவை தான் வந்து ரூல் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது மேப். இந்த மேப்பில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடுறோம். என்னது? ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த இந்தியா வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ தீஸ் ஆர் பாலா ரீஜன் அப்படின்னு சொல்லிடுறோம். சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராயல் பேட்ரனேஜ் வந்து தர்மபாலா அண்ட் தேவபாலா. ஸோ மகாயானா அண்ட் வஜ்ரயானா புத்திசம். ஸோ அதுக்கடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மொனாஸ்டிக் யூனிவர்சிட்டிஸ். என்னெல்லாம் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு ரிவைவல் ஆஃப் நந்தா யூனிவர்சிட்டி. ஸோ நாலந்தா யூனிவர்சிட்டி. ரிவைவல் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ நாலந்தா யூனிவர்சிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ கோபாலா எஸ்டாப்ளிஷ்டு ஒத்தன்னபுரி மொனாஸ்ட்ரி. தர்மபாலா எஸ்டாப்ளிஷ்டு விக்ரமசீலா யூனிவர்சிட்டி. ஸோ அப்போது நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் ரிவைவ்டு பை Pala dynasty. Nalanda University was revived by Pala. Gopala established Oddanapura. Dharmapala established Vikramasila University. These all Buddhist universities. First one idella Buddhist universities. Nalanda University, Oddanapuri and also Vikramasila. Idellame Buddhist universities. Okay. Nalla pathukanga revived. It's not built. Revived. Okayங்களா? Next. இன்டர்நேஷ்னல் ப்ரொபகேஷன் ஆஃப் புத்திசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிள் ஆச்சாரியா அசிஷ்டா வாஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் ரிவைவலிசம் ஆஃப் புத்திசம் இன் டிபெட். புத்திசம் இன் டிபெட். ஸோ டிபெட்டில் வந்து புத்திசம் பரவறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னா ஆச்சாரியா அசிஷ்டா. ஸோ ஹீ பிலாங்ஸ் டு பாலா பீரியட். ஸோ அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரனேஜ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், அடுத்து வந்து ப்ரொபகேஷன், இன்டர்நேஷ்னல் ப்ரொபகேஷன், அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் வஜ்ரயானா புத்திசம். ஸோ வஜ்ரயானா அப்படிங்கிறது வந்து தாந்திரிக் புத்திசத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வஜ்ரயானா புத்திசம். பில்லி சூனியம். ஸோ ப்ராக்டிஸ்டு கேரக்டரைஸ்டு பை எஸ்தோரிக் ரிச்சுவல்ஸ் அண்ட் பர்பஸஸ். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் வஜ்ரயானா புத்திசம் இவங்க பேரில் டெவலப் ஆச்சு. ஸோ இட்ஸ் லைக் தாந்திரிக் டெக்ஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ தாந்திரிக் மந்திர தந்திரங்கள் டெக்ஸ்ட் அதை வந்து டெக்ஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே,
புத்திசம் ஆர்கிடெக்சர், டெவலப்மெண்ட் ஆஃப் பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் known for bronze sculpture and terracotta plays and plays depicting Buddhist theme. ஸோ புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர், டெவலப்மெண்ட் ஆஃப் பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கல்ச்சரை வந்து பிரான்ஸ் கல்ச்சர் அண்ட் டெரகோட்டா ஸ்கல்ச்சர். ஸோ டிபிக்டிங் புத்திஸ்ட் தீம், புத்திஸ்ட் தீம்ஸை வந்து டிபிக்ட் பண்ணுற மாதிரி ஸ்கல்ச்சர்ஸ் பிரான்ஸ்லேயும் டெரகோட்டாலையும் களிமண்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேயும் வந்து என்ன பண்ணாங்க, புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் ஸ்கல்ச்சர்ஸை வந்து இவங்க வந்து இது பண்ணாங்க. சோமபுரா மகாவீரா. ஸோ இந்த ஸ்கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ அடுத்து லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் ஸ்காலர்ஸ் லைக் ஹரிபத்ரா அண்ட் திப்பண்ணகட்டா. ஹரிபத்ரா அண்ட் திப்பண்ணகட்டா ரொம்ப முக்கியம். ஹரிபத்ரா அண்ட் திப்பண்ணகட்டா அசிஸ்டா ஆத்தர்டு மேஜர் புத்திஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ நம்ம என்ன புத்திஸ்ட் டெக்ஸ்ட்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லணும் ஈவன் நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு போயிடலாம். ஹரிபத்ரா, திப்பண்ணகட்டா, அசிஸ்டா இவங்க எல்லாருமே வந்து புத்திஸ்ட் டெக்ஸ்ட் வந்து ஆத்தர் பண்ணாங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ லிபர்ட்டி நோன் அஸ் தர்மாகஞ்ச் ஹவுஸ்ட் 9.8 மில்லியன் ஹேண்ட்ஸ் ரிட்டன் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி, இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய லைப்ரரி வந்து பார்த்தோன்னா நாலந்தா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய லைப்ரரி வந்து என்ன ஆச்சுன்னா அந்த லைப்ரரியில் நமக்கு வந்து 9.8 மில்லியன் ஹேண்ட் ரிட்டன் பாம் லீவ்ஸ் வந்து இருக்குது. ராயல் பேட்டர்னேஜ் provided support to Buddhism during the time when it faced competition from regiment of Hinduism and Bhakti movement. ஆக்சுவலாக இந்த பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரூஷியலான பீரியட் 8th to 12th century அப்படிங்கிறது பக்தி மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருந்த பீரியட். அந்த டைமில் பாலாஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க. பாலாஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஏன்னா இவங்க பேட்டர்னேஜ் பண்ணதுனால புத்திசம் வந்து என்னாச்சு, டெவலப் ஆச்சு. ஸோ அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ், டெம்பிள் ஆர்கிடெக்சர், விஷ்ணு இன் அனக்ட சங்க போஸ், சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. கன்க்ளூஷன் எப்படி இதை கன்க்ளூட் பண்ணலாம்? இப்போ வந்து ரீசெண்டாக ஆக்சுவலாக பிகாஸ் இது 2022 கேட்ட கொஷினால த இனாகுரேஷன் ஆஃப் நியூ கேம்பஸ் இன் நாலந்தா யூனிவர்சிட்டி பை ஆர் பிஎம் ஸ்டெப் இன் ரைட் டைரக்ஷன். ஸோ ரைட் டைரக்ஷன்ஸ் டு ப்ரிசர்வ் த பாலா ஹெரிட்டேஜ். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம், கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம வந்து முடிக்கலாம். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் ஆக்சுவலாக பாலாஸ் இந்த பாயிண்ட் நமக்கு வந்து தெரியல அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா பாலாஸ் who contributed Buddhism in the ways of architecture, literature was an inevitable அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் பாலா பீரியட் 2020 கேட்டப்பட்ட கொஷின்.